இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 15 வசனம். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நபர் பேருந்தில் ஏறுவார். அவர் ஏறியவுடன் பேருந்தில் ஒரு நறுமணம் கமழ ஆரம்பிக்கும். தொடர்ந்து இதை கவனித்த ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் ஒரே ஆச்சரியம். எப்படி இத்தனை இதமான நறுமணம் வருகிறதே? அந்த நபரை பார்த்தால் சென்ட் பூசும் டிப்டாப் பேர்வழி மாதிரி தெரியவில்லை. பின் எப்படி இந்த நறுமணம் வருகிறது என்று ஒரே ஆச்சரியமாக இருந்தது. முடிவாக ஒரு நாள் நடத்துனர் அந்த நபரிடம், ஏன் ஐயா, நீங்கள் ஏறியவுடன் வண்டி முழுவதும் நறுமணம் கமழ்கிறதே, என்ன சென்ட் வாங்கி போடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், சார், சென்ட் வாங்கி பூசும் அளவிற்கு நான் வசதியானவன் அல்ல. நான் ஒரு சாதாரண தொழிலாளி. ஆனால் நான் வேலை பார்க்கும் இடமோ சென்ட் தயாரிக்கும் தொழிற்சாலை ஆகும். எனவே நாள் முழுதும் நறுமண பொருட்களை தயாரிப்பதிலும் கலக்குவதிலும் ஈடுபட்டு இருப்பதால் அந்த நறுமணம், சுகந்த வாசனை என் உடைகளில் மட்டுமல்ல, என் உடல் முழுவதும் பரவி நான் செல்லும் இடமெல்லாம் நறுமணம் கமழ்கிறது என்று கூறினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உலகில் நறுமணம் வீசுகின்ற பலவிதமான வாசனை தைலங்களும் அவற்றின் வேறுபட்ட உற்பத்திகளும் உண்டு. அவைகள் பெரும்பாலும் துர்நாற்றத்தை அகற்றுவதற்காகவே உபயோகப்படுகின்றன. மனிதர்கள் பொதுவாக தங்களில் உள்ள வியர்வை நாற்றத்தை போக்க வாசனை திரவியங்களை உபயோகிப்பர். அதுபோலவே வீடுகளில் ஏற்படும் நாற்றங்களை அகற்ற காற்றில் கரைந்து மனம் வீசும் ஊதுபத்திகளையும் உபயோகிப்பர். ஆனால் கிறிஸ்துவுக்காய் மனம் வீசும்போது அது அழுக்கை மூடி மறைக்கும் வாசனையாய் இல்லாமல் கிறிஸ்துவின் இரத்தத்தால் முற்றிலும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமான சுகந்தமாயிருக்கும். அந்த மனமே கிறிஸ்துவின் பால் அனைவரையும் இழுக்கும் மனமாகவும் இருக்கும். பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய போதும் இதனையே குறிப்பிடுகிறார். எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம் என்று. கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்காய் நற்கந்தமாய் வாழும்போது அந்த வாசனையால் அநேகர் தேவன் அண்டைக்கு வர வாய்ப்புண்டு. ஆனால் இன்று உலகத்தின் நறுமணங்கள் போலவே அழுக்குகளையும் தேவன் வெறுக்கும் காரியங்களையும் உள்ளுக்குள் தாராளமாய் ஏராளமாய் வைத்துக்கொண்டு வெளியில் நறுமணம் வீச நாம் நினைக்கிறோம். அது தேவனுடைய பார்வையில் வெறும் மாய்மாலமே. தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல. உண்மையான நறுமணம் தேவனுடைய பரிசுத்தமாக்குதலினின்றும் நமது உள்ள தூய்மை நின்று புறப்பட வேண்டும். அப்பொழுது அது துர்நாற்றத்தை மறைப்பதாக இருக்காது. அதை நீக்கி நமக்கும் பிறருக்கும் மெய்யான சுகந்த வாசனையை வழங்கும். அதுவே கிறிஸ்துவுக்காய் மனம் வீசுதல் ஆகும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மனம் வீசுதல், இவை எதுவும் லகுவான காரியம் அல்ல. நம்முடையது என்றிருப்பவைகளை அகற்றி கிறிஸ்துவையும் நாம் சுமக்க வேண்டிய சிலுவையையும் நம் வாழ்வில் சுமந்து உடைத்து நொறுக்கப்பட்டு நசுக்கப்படும் போதுதான் இந்த நறுமணம் நம்மில் வெளி வீச ஆரம்பிக்கும். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் நம்மிடம் கிறிஸ்துவின் மன உருக்கமும் அன்பும் அவரின் பரிசுத்தமும் இயல்பாக நாம் செல்லுமிடமெல்லாம் வெளிப்படுகிறதா? உங்களிடத்திலிருந்து புறப்படுவது சுகந்த வாசனையா அல்லது துர்நாற்றமா? பிரியமானவர்களே, உங்களை கிறிஸ்துவுக்காய் அர்ப்பணியுங்கள். இறுதி வரை மனம் வீசி அநேகரை அவர் அண்டைக்கு இழுத்து வர நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நாங்கள் போகிற இடமெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, கிறிஸ்துவின் நற்கந்தத்தை நாங்கள் வெளிப்படுத்த அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, போலியான வாசனை அல்ல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திர அன்பின் சாயல் ஆண்டவரே எங்களிடத்தில் வெளிப்படத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்வேனுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.